அப்பாவே வந்து என்ன பேசணும்னு எழுதி கொடுத்தார். இது அப்பாவோட வாக்கு. சொன்னார், நான் கடிதத்தை எடுத்து எழுதினேன். அதுதான் அப்பாவோட வாக்கு. சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் கேட்டுக்கோங்க. சாய் நம்ம. யார் அகத்தியன்? நீ அகத்தியன், நான் அகத்தியன். உண்மை, நாம் எல்லோரும் அகத்தியன். நம்முள் உள்ள ஜோதி அகத்தியன். அவர் அகத்துள் உறையும் தீ அகத்தியன். அவர் ஈசன். அவர் அகத்துள் உறையும் ஈசன். யாரு? அகத்தியரை பற்றி சொல்றாரு. அகத்தியர் அகத்துள் உறையும் தீ அகத்தியன். அகத்தியன் ஈசன். அகத்தியன் அகத்துள் உறையும் ஈசன். சரி, நாம் தான் அகத்தியன். கேட்கிறாரு, ஏன் நாம் அவரை உணர்வதில்லை? ஏன் நாம் இதனை உணர்வதில்லை? நாம் பக்குவம் அடையவில்லை. நாம் ஆத்மா பக்குவம் அடைந்தால் நாம் இதனை உணர்வோம். நாம் பக்குவம் அடைவதில்லை. நாம் ஆத்மா பக்குவம் அடைந்தால் நாம் இதனை உணர்வோம். நாம் எப்படி பக்குவம் அடைவது? நாம் பக்குவம் அடையவில்லை. நாம் ஆத்மா பக்குவம் அடைந்தால் நாம் இதனை உணர்வோம். நாம் எப்படி பக்குவம் அடைவது? முதலில் இந்த பாதையில் பயணிக்க வேண்டும்ன்றே. இதுதான் திறவுகோல். ஏன்னா இவங்க கடந்து வந்துட்டாங்க. சித்தர்கள் எல்லாம் நம்மளாக்குண்டா குடும்பம், வாசல், வீடு, மனைன்னு இருந்தவங்க ஒரு காலகட்டத்தில் இறைவனால் ஈர்க்கப்பட்டு அந்த வழியில் சென்று நிறைய அனுபவத்தை சேகரித்து பாட்டாக எழுதி நமக்கு சுத்தமாக வழங்கிட்டாங்க. ஆனால் எந்த பாட்டும் நமக்கு புரியாது. எனக்கு இன்ன வரைக்கும் சித்தர் பாட்டு புரியாது. இப்படி வந்தால் எளிமைப்படுத்தி சொன்னால் தான் நமக்கு புரியும். கடந்தேன், கரையடைந்தேன், கண்டு கொண்டேன், கண்டு கொண்டேன். கடல் கடந்தேன், கரையடைந்தேன், கண்டு கொண்டேன், கண்டு கொண்டேன். கதவு திறந்திட பெற்றேன், காட்சியெல்லாம் கண்டேன். கடல் கடந்தேன், கரையடைந்தேன், கண்டு கொண்டேன், கண்டு கொண்டேன், கண்டு கொண்டேன். அடற்கடந்த திரு அமுது உண்டு அருள் ஒளியால் அனைத்தும் அறிந்து தெளிந்து அறிவு உருவாய் அழியாமை அடைந்தேன். அடற்கடந்த திருவமுது உண்டு அருள் ஒளியால் அனைத்தும் அறிந்து தெளிந்து அறிவு உருவாய் அழியாமை அடைந்தேன். உடல் குளிர்ந்தேன், உயிர் கிளர்ந்தேன், உள்ளமெல்லாம்
கொண்டேன் கண்டு கொண்டேன். இடர் தவிர்க்கும் சித்தி எல்லாம் என் வசம் ஓங்கினவே. இத்தனையும் பொது நடம் செய் இறைவன் அருட்செயலே. இறைவன் அருட்செயலே. அருட்செயலே அருட்செயலே அருட்செயலே. சித்தர்கள் வசம் செய்யும் இடங்களுக்கு சென்று பல அற்புதங்களை கண்டு மகிழ்ந்து உணர்ந்து பின்னர் அவ்வுணர்வுடன் சித்தர்கள் வசம் செய்யும் இடங்களுக்கு சென்று பல அற்புதங்களை கண்டு அதெல்லாம் கண்டிருக்கோம். மகிழ்ந்து ஆனந்தமா இருந்திருக்கு. உணர்ந்து பின்னர் அவ்வுணர்வுடன் இல்லம் திரும்பணும்ன்றாரு. அந்த உணர்வை அவ்வுணர்வுடன் இல்லம் திரும்பி அவர்களை நினைத்து நினைத்து உருகி பூஜிக்க வேண்டும். அப்ப அவர் என்ன சொல்றாரு? அவ்வுணர்வுடன் இல்லம் திரும்பி அவர்களை நினைத்து நினைத்து உருகி பூஜிக்க வேண்டும். எனக்கு கிடைத்த ஆசான், அருமையான ஆசன் சுப்பிரமணிய சுவாமி தவியுகம். சுப்பிரமணிய சுவாமி என் அறிவு தீய ஏற்றி விட்டார். அவர் எனக்கு சித்தர் மார்க்கம்னா என்னன்னு கூடவே இருந்து கூட்டி சென்று அத்தனை இடங்களும் காட்டினார். அதெல்லாம் பார்த்த பிற்பாடு நான் விடுவேன்னா எத்தனை அற்புதங்கள் அதிசயங்கள் எப்படி விட முடியும்? இன்ன வரைக்கும் இவங்க இப்போ மறைஞ்சிட்டாங்க, இருந்தாலும் இன்ன வரைக்கும் இவர் வந்து நிகழ்த்துறாரு. அகத்திய பெருமாள் சித்தன் இறங்கி வருவான். சித்தன் இறங்கி வருவான். பின் அவன் கட்டளைக்கு ஏற்ப நடந்து வந்தார். விரைவில் அவன் உங்கள் கரங்களை பிடித்து கொண்டு பயணிப்பான். பாருங்க, என்ன செய்ய போறோம் ஏது செய்ய போறோம்னு தெரியல. 60ஆம் திருமணம் பண்ணிடான்னாரு. நான் சொன்னேன் எனக்கு 65 ஆச்சு சாமி. அப்போ 70 பண்ணுமான்னு வேடிக்கையாக சொன்னார். அப்புறம் இல்லை இன்னைக்கு பண்ணினாரா, என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, அதோட நிறுத்தினாரா. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு என்ன நடந்தது நம்ம யோசிச்சு மாட்டலாம். ஏதோ ஏற்பாடு பண்ணோம், மாலை ஏற்பாடு பண்ணோம், மக்களெல்லாம் அழைச்சோம், இதெல்லாம் இப்படி பண்ணுவோம்னு ஒரு பிளான் பண்ணோம். ஆனால் பாருங்க, ஒரு திருமணத்தை நடத்தி வச்சுட்டு போயிட்டாருமா. கணபதியே நமஹ. ஓம் கம் 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 கணபதியே நமஹ. ஓம் மகாகணபதிக்கு ஸ்வாஹா. ஓம் சிவபெருமானுக்கு ஸ்வாஹா. ஓம் விஷ்ணு பெருமானுக்கு ஸ்வாஹா. ஓம் பிரம்மதேவனுக்கு ஸ்வாஹா. ஓம் சோதி மனோன்மணியாருக்கு ஸ்வாஹா. ஓம் அஷ்டலட்சுமிகளுக்கு ஸ்வாஹா. ஓம் கலைவாணிக்கு ஸ்வாஹா. ஓம் முருகப்பெருமானுக்கு ஸ்வாஹா. ஓம் தட்சிணாமூர்த்திக்கு ஸ்வாஹா. ஓம் சுப்பிரமணியருக்கு ஸ்வாஹா. ஓம் சப்தரிஷிகளுக்கு ஸ்வாஹா. ஓம் அகத்தியருக்கு ஸ்வாஹா. ஓம் ஆங்கிரசருக்கு ஸ்வாஹா. ஓம் காசிபருக்கு ஸ்வாஹா. ஓம் கௌதமருக்கு ஸ்வாஹா. ஓம் புலத்தியருக்கு ஸ்வாஹா. ஓம் மார்க்கண்டருக்கு ஸ்வாஹா. ஓம் வசிஷ்டருக்கு ஸ்வாஹா.
ஓம் ஆதிமூல நவநாத சித்தர்களுக்கு स्वाहा ஓம் அநாதிநாதருக்கு स्वाहा ஓம் ஆதிநாதர் என்ற வேதாந்த சித்தருக்கு स्वाहा ஓம் கஜேந்திரநாதர் என்ற விளையாட்டு சித்தருக்கு स्वाहा ஓம் கோரக்கநாதருக்கு स्वाहा ஓம் சதோகநாதர் என்ற யோக சித்தருக்கு स्वाहा ஓம் சத்யநாதர் என்ற ஞான சித்தருக்கு स्वाहा ஓம் மாதங்கநாதருக்கு स्वाहा ஓம் மச்சேந்திரநாதர் என்ற நொண்டி சித்தருக்கு स्वाहा ஓம் வெகுளிநாதர் என்னும் மௌன சித்தருக்கு स्वाहा ஓம் 18 சித்தர்களுக்கு स्वाहा ஓம் அகத்தியருக்கு स्वाहा ஓம் அகப்பையருக்கு स्वाहा ஓம் அழுகண்ணருக்கு स्वाहा ஓம் இடைக்காடருக்கு स्वाहा ஓம் கருவூராருக்கு स्वाहा ஓம் காளாங்கிக்கு स्वाहा ஓம் குதம்பையருக்கு स्वाहा ஓம் கொங்கனருக்கு स्वाहा ஓம் சட்டைநாதருக்கு स्वाहा ஓம் திருமூலருக்கு स्वाहा ஓம் தேரையருக்கு स्वाहा ஓம் நந்தீசருக்கு स्वाहा ஓம் பாம்பாட்டி சித்தருக்கு स्वाहा ஓம் புண்ணாக்கீசருக்கு स्वाहा ஓம் புலத்தியருக்கு स्वाहा ஓம் புலிகை ஈசருக்கு स्वाहा ஓம் பூனை கண்ணருக்கு स्वाहा ஓம் போகருக்கு स्वाहा ஓம் 64 மடபதிகளுக்கு स्वाहा ஓம் 63 நாயன்மார்களுக்கு स्वाहा ஓம் மா சித்தர்களுக்கு स्वाहा ஓம் 48,000 ரிஷி மார்களுக்கு स्वाहा ஓம் எண்ணிலா கோடி முனிவர்களுக்கு स्वाहा ஓம் 30 முக்கோடி தேவர்களுக்கு स्वाहा ஓம் நவகோடி நாதாக்களுக்கு स्वाहा ஓம் மௌன நிலை நிற்கின்ற ஞானிகளுக்கு स्वाहा நன்னயமாம் நவகோடி நாதாகற்கு ஸ்வாஹா நானிலத்தில் கோடி யுக ரிஷியார்கட்கு स्वाहा உண்மையாய் தவமியற்றும் முனிவர்கட்கு स्वाहा ஊழகற்று ஞானம் கண்ட சித்தர்கட்கு स्वाहा மனதடக்கி வாடுகின்ற காருகட்கு स्वाहा மௌன நிலை நிற்கின்ற ஞானிகட்கு स्वाहा எமது மனம் அடக்கி மிக சரணம் சொன்னோம் ஏந்துகின்றோம் சிரமதிலே பதமே போற்றி ஆர்போல் தழைக்க வேண்டும் அறிவு போல் வளர வேண்டும் பாலாற்று மணலை விட பல நாட்கள் வாழ வேண்டும் பாலமுதத்தை எடுத்து பாங்காக ஊற்றுகின்றோம் நாள்தோறும் குளித்திடுக அகஸ்தீசா ரோகாமா நன்மைகளை தந்திடுக மனம்புரி கடிகை 2.5 எனும் ஓர் வரையுள்ளதாதலால் மகனே எனம் புரிந்துழலே சவுளம் மாதிய செய்தெழில் மங்கலம் புனைந்தே குலம் புரிந்தமது மகன் எனும் குறிப்பை கோலத்தால் காட்டுக எனவே குலம் புரிந்தமது மகன் எனும் குறிப்பை கோலத்தால் காட்டுக எனவே மனம்புரி மணிமா மன்றில் தந்தை வாய்மலந்தருளினை மகிழ்ந்தே எப்பொருளினும் என் அன்புடை மகனே
புரிவிப்பான் இரண்டரை கடிகையில் விரைந்தே துன்புடையவைகள் முழுவதும் தவிர்ந்தே தூய்மை சேர்நன் மனக்கோலம் பொன்புடை விளங்க புனைந்து கொள்கிறார் பொது நடம் புரிகிறார் தாமே. இது கேள் மகனே, மெய்யருள் திருவடி, இரண்டரை கடிகையில் நிலக்கே ஊதியம் பெறவே மனம் புரிவிப்பான் உண்மையினாதலால் இனி வீண் போது போகாமல் மங்கள கோலம் புனைந்துளம் மகிழ்கனே என்றார். தீது தீர்த்து என்னை இலங்கையில்தானே திரட்டிய சிற்றபை அவரே. விரைந்து கேள் மகனே உலகெல்லாம் கழிக்க மெய்யருள் திருவினை நினைக்கே வரைந்து நான் மனம் செய்து ஒரு பெரு நிலையில் வைத்து வாழ்கின்றோம் மதனால். இறைந்துழந்தவரே இரண்டரை கடிகை எல்லையுள் மனக்கோலம் நிறைதரும் புனகை என்றும் வளர்ந்தோம் நிறத்தஞ்சை ஒரு கருளுவந்தே. களிப்பொடு மகனே அருள்மொழி திருவை கடிகை ஓர் இரண்டரை அதனில் ஒளிப்பிலாதுலகம் முழுவதும் அறிய உனக்கு நன்மனம் புரிவார். அழிப்புறு மகிழ்வார் மங்கள கோலம் அணிபெற புனைகனி விரைந்தே வெளிப்பட உரைத்தார் என்ற நட்மன்றில் விளங்குவை பொருள் இறையவரே. கலங்கிடேல் மகனே, அருள் ஒளி திருவை, களிப்பொடு மனம் புரிவிப்பான். விலங்கிடேல் வீணில் போது போகாமல் விரைந்து நம் மங்கள கோலம் நலங்கொள புனைந்து மகிழ்கை உலக நவிலுமா உலகவர் பிறரும் இளங்கனின் மனமே ஏத்துவர் என்றார் இயலுறு சிற்றபை அவரே. ஐயுரே இது நம் ஆனை நம் மகனே அருள்மொழி திருவை நிந்தனக்கே மெய்யுற மகிழ்வார் மனம் புரிவிப்பான் விரைந்திரண்டரை கடி கையிலே. கையரவணைக்கும் கவிந்திரிகளும் களிப்பொடு மங்கள கோலம் தூங்கலை மகனே எழுகனி விரைந்தே தூய நீராடுக துணிந்தே பாங்குற ஓங்கு மங்கள கோலம் பண்பொடு புனைந்துகொள் கடிகை ஈங்கிரண்டரையில் அருள் ஒளி திருவை எழிலுற மனம் புரிவிப்பார் ஈங்கிரண்டரையில் அருள் ஒளி திருவை எழிலுற மனம் புரிவிப்பார் எங்களை இது நம் மாலைகார் என்றார் இயன்மதி மன்றினையவரே மயங்கிடல் மகனே அருள் ஒளி திருவை மனம் புரிவிக்கின்றாம் இதுவே மயங்கிடல் தருண காலக நீலன் மங்கள கோலமே விளங்க இயங்கோள புனைதி இரண்டரை கடிகை எல்லை
புனைதி 2.5 கடிகை இல்லையுள் என்று வாய் மலர்ந்தார் பயங்கொள எனக்கே தன்ன முதலித்த தந்தைய சிற்சபையவரே அவன் உங்கள் கரங்களை பிடித்துக் கொள்ளுவான். இப்போது இந்த பயணம் மாறிடுச்சு பார்த்தீங்கன்னா, இப்பயணம் வெளி பயணம் என்று உள் பயணம் ஆகும். உள் பயணத்திற்கு திறவுகோல் யோகம். சரியில் இருந்து கிரியைக்கு வந்த பின்னர் இப்போது யோகம் பயிற்றுவிப்பான். அப்போது உள் பயணம் ஏற்படும். அப்போது உள் பயணம் ஏற்படும். பல நிகழ்வினை காண்பீர். பல நிகழ்வினை காண்பீர். பலதும் உணர்வி புதியதாகவும் இருக்கும். இவ்வுள் பயணத்தை தொடர்ந்து வந்தால் ஒவ்வொரு சக்கரமாக சென்று பேசுகிறார் சக்கரத்தை பற்றி. சக்கரமாக சென்று அடைந்து பின் இறுதியில் சஹஸ்ராவில் என்ன நடக்கும்னா பிள்ளை நடனத்தை காணலாம்ட்டாரு. உள் பயணத்தை தொடர்ந்து வந்தால் ஒவ்வொரு சக்கரமாக சென்று அடைந்து பின் இறுதியில் சஹஸ்ராவில் பிள்ளை நடனத்தை காணலாம். என் நேரமும் அங்கு 1000 தாள் மலர் விரிந்து கொண்டே செல்லும். அருட்ஜோதி அங்கு வந்து உறையும். அருட்ஜோதி வந்து இறங்கும். அங்க வந்து உறையும். பின் அதன் பிரகாசம் உட்சென்று பாருங்க. பின் அதன் பிரகாசம் உட்சென்று வெளியில் வந்து சென்று எப்படி குண்டலினி ஒவ்வொரு சக்கரமாக மேலே சென்றதோ அதுபோல் இது அருட்ஜோதி அங்கு இங்கே வந்து உறையும். பின் அதன் பிரகாசம் உள் சென்று கழிவுகளை விலக்கி தூய்மை செய்து தூய்மை செய்ததுவோ அதுபோல் தூய்மை செய்கிறதா. அதுபோல் இந்த ஜோதி என்ன பண்ணுதுன்னா அதுபோல் அருட்ஜோதி கீழ் சென்று ஒவ்வொரு சக்கரமும் பிரகாசிக்க செய்யும். ஜோதி தரிசனம் விட்டுட்டாரு. அதான் ஜோதி தரிசனம். ஜோதி தரிசனம் விட்டும் உடல் ஜோதி பிளம்பாக திகழும். அவருக்கு ஏற்பட்டது சித்தர்கள்லாம் ஜோதி வடிவத்தில் இருக்காங்கன்றாங்களே. உடல் பிரகாசிக்கும். உடலில் இருந்து அதிர்வுகள் நீண்டு உங்களை சூழ்ந்து மற்றவர்களையும் தாக்கும். பலர் இதனை உணரக்கூடும். அப்போதான் உணர்றாங்க பாருங்க. நம்ம சில சொன்னீங்க சுவாமிமார்கள் பக்கத்தில் இருந்தால் ஏதோ உணர்வு. பக்குவம் அடைந்தவர்கள் புரிந்து கொண்டு பின் தொடருவார். அந்த பக்குவம் அடைகிறதுக்கு தான் பூஜை வேணுன்றாரு. ஸோ இப்போ பக்குவம் அடைந்தவர்கள் புரிந்து இதை புரிந்து கொண்டு பின் தொடருவார். அப்போது நீ ஜீவன் முக்தன் ஆகி விடுவாய். ஜீவன் முக்தன் முக்தி அடைஞ்சிட்ட. அந்த ஜீவன் முக்தி அடைந்த பின்னர் நம்ம ஜீவன் முக்தனா இங்கே தான் முக்தி அடைஞ்சிட்டோம். நம்ம இறந்த பிற்பாடு முக்தி அடைகிறது பேசல. அவர் இருக்கும்போது இந்த ஜீவன் முக்தி அடைகிறது. ஜீவமுக்தன் உனது ஜீவன் முக்தி அடைந்து விட்டது. பின் நீ வேறு இங்க வர விஷயத்துக்கு அடுத்து என்ன யாருன்னு அந்த ஒரு சைக்கிள் வந்துட்டாரு. ஜீவமுக்தன் ஆயிட்டேன்னா பின் நீ வேறு அகத்தின் வேறு அல்லன்ட்டாரு. இங்கதான் ஆரம்பிச்சாரு. எங்க கொண்டு முடிச்சு போட்டாரு பாருங்க. அழகா பின் நீ வேறு அகத்தின் வேறு அல்ல, நீயே நானாய்
நானே நீயாய் திகழ்வோம் நீயே நானாய் நானே நீயாய் காயா புரிய கனவென உணர்ந்து எல்லாம் செயல் என்பதை உணர நல்லா அவன் அங்க வராரு நசீரர் பாட்டுக்கு வராரு பாருங்க. இரண்டாவது பயணம் தொடக்கம் சஞ்சலங்கள் இல்லாமல் வாழ்வதற்கு சஞ்சலங்களில் என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்பதை கவனித்து வாழ்வதை நீங்கள் வாழ இவர்கள் இருவரு வாழ்க்கையை கண்டு நீ அஞ்சாமல் வாழ 3 தலைமுறைகளாக சேர்ந்து 4வது தலைமுறைகளும் வாழ்க்கை பயணத்தின் முதல் 4 வரை இது மனிதர்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை. அதை நீங்கள் எவ்வாறு படிப்பினை கொண்டு வாழ்கிறீர்கள் என்பதுதான் நீங்கள் கற்றுக்கொள்ளும் அனுபவம். அதை இவர்கள் கற்றுக்கொண்டார். நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அதை உணர்ந்து கற்றுக்கொள்ள நீயும் கற்க வேண்டும். Sa